குட் மார்னிங் 9th ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி யூனிட் 8ல் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம், அயானிக் ரேடியஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது அயனைசேஷன் எனர்ஜி. அப்படின்னா என்னென்னா அயனியாக்கும் ஆற்றல். ஈஸியான டாபிக் பார்க்கலாம். அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த மினிமம் எனர்ஜி required to remove an electron from an isolated gaseous atom in its ground state to form a cation. It is otherwise called ionization enthalpy. இம்பார்ட்டன் ஒன்று, ஈஸியான ஒன்று. ஒரு வாயு நிலை அணு, அதாவது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டத்தோட அவுட்ருமோஸ்ட் செல்லுன்னா என்ன? கடைசி செல் நம்ம படிச்சிருப்போம், வேலன்ஸ் செல். அந்த வேலன்ஸ் செல்லில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அந்த ஆட்டத்தை கேட்டையனாக மாற்றுறதுக்கு, கேட்டையான்னா என்ன? நேர்மின் அயனியாக மாற்றுறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. அயனியாக மாற்றுறோம். எப்பவுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக என்ன அயனாக மாறும்? பாசிட்டிவ் அயனாக தான் மாறும். இப்போ பாருங்கள், ஒரு கேசியஸ் ஆட்டம். அந்த கேசியஸ் ஆட்டத்தோட வேலன்ஸ் செல், அதாவது அவுட்ருமோஸ்ட் செல் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அந்த கேசியஸ் ஆட்டமை பாசிட்டிவ் அயான், அதாவது கேட்டையனாக மாற்றுறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த அயனைசேஷன் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி. என்ன பேர்? அயனைசேஷன் என்தால்பி. இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோ ஜூல் பர் மோல். இதோட யூனிட் என்ன? கிலோ ஜூல் பர் மோல். ஹையர் த அயனைசேஷன் எனர்ஜி இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். இப்போது ஒரு தனிமத்தில் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட அவுட்ருமோஸ்ட் செல்லிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ பார்க்கலாம். as the atomic size decreases from left to right in a period, more energy is required to remove the electron. So the ionization energy increasing along the period. இம்பார்ட்டன் ஒன்று. நம்ம ஏற்கனவே படித்த அந்த அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸோட அப்படியே ஆப்போசிட் தான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ நம்ம அட்டாமிக் ரேடியஸ் என்ன சொன்னோம்? பீரியட்ஸில் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். இது அப்படியே ஆப்போசிட்டு. பீரியட்ஸில் பார்த்திங்கன்னா அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவுட்ருமோஸ்ட் செல்லுக்கும் நியூக்ளியஸ்க்கு இடையில் இருக்கிற அந்த தூரம் குறைஞ்சிருது. அப்போ அவுட்ருமோஸ்ட் செல் இருக்கிற எலக்ட்ரானை எல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். எதில்? பீரியட்ஸில். But down the group, the atomic size increases and hence the valence electron are loosely bound. They require relatively less energy for the removal. Thus, ionization energy decreases down the group in the periodic table. Important ஒன்று. இதே குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரூப்ஸில் சொன்னோம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா என்னென்னா நியூக்ளியஸுக்கும் அவுட்ருமோஸ்ட் செல்லுக்கு இடையில் இருக்கிற கேப் அதிகமாயிரும். அதனால் எலக்ட்ரான்களில் பார்த்திங்கன்னா லூஸாக தான் பேக் ஆகிருக்கும். அப்போ அங்கேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ஈஸி. அப்போ குரூப்ஸில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர வர அயனைசேஷன் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். பீரியட்ஸில் லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு கேசியஸ் ஆட்டம் அதோட அவுட்ருமோஸ்ட் செல்லிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அந்த ஆட்டத்தை கேட்டையனாக மாற்றுறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. அதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி. இதோட யூனிட்டு கிலோஜூல் பர் மோல். பீரியட்ஸில் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஈஸியான டாபிக் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரான் நாட்டம். இப்போ மேலே சொன்னோம் அயனைசேஷன் எனர்ஜியில் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டியில் எலக்ட்ரானை கொடுக்குறோம். எலக்ட்ரானை கொடுத்தா என்னாகும்? ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சுன்னா அங்கே வரக்கூடிய அயான் நெகட்டிவ் அயான், ஆனயான். இப்போ பாருங்கள், எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த amount of energy released when an isolated gaseous atom gains an electron to form its anion. இம்பார்ட்டன் ஒன்று. ஒரு ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம், அதாவது ஒரு தனித்த நடுநிலை வாயு அணு ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு, ஆனயான்னா என்ன? எதிர்மின் அயனி. ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு எதிர்மின் அயனியாக மாறும்போது வெளிவிடக்கூடிய ரிலீஸ்டு எனர்ஜி, வெளிவிடக்கூடிய ஆற்றலுக்கு பேர் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நல்லா கவனிங்க, இங்கே எலக்ட்ரானை ரிமூவ் தான் பண்ணுது. அப்படி ரிமூவ் பண்ணும்போது வரக்கூடிய அயான் தான் ஆனயான். அப்படி ஆனயான் வரும்போது வெளிவிடக்கூடிய ஆற்றலுக்கு பேர் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி.
It is also measured in kilojoule per mole. இதையும் நம்ம எதில் தான் மெஷர் பண்ணுவோம், கிலோஜூல் per mole தான். அண்டு represented by the following equation. இப்போ பாருங்கள், ஏங்கிறது ஒரு கேசியஸ் ஆட்டம், அதனால் அதோட ஸ்டேட்டு ஜீனு போட்டிருக்கோம். கேசியஸ் ஆட்டம் ப்ளஸ் எலக்ட்ரானை கொடுக்குறோம். இப்போது ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டா என்ன அயானா மாறும், நெகட்டிவ் அயான் ஏ மைனஸ் ஆனையானா மாறுது. அப்போ ரிலீஸ் ஆகிற எனர்ஜி ப்ளஸ் எனர்ஜியை வெளிவிடுது. இதுதான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குளோரின். அது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது, அப்போ குளோரின் மைனஸாக மாறுது, அப்போ எனர்ஜி வெளியில் போகுது. லைக் அயனைசேஷன் எனர்ஜி, electron affinity also increases from left to right in a period and decreases from top to bottom in a group. Important ஒன்று, அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே தான் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் பீரியடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போக போக எலக்ட்ரான் அஃபினிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதே குரூப்ஸில் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே எலக்ட்ரான் அஃபினிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு மோர் டு நோ இருக்குது, இம்பார்ட்டன் ஒன்று பாருங்கள் பார்க்கலாம். நோபல் கேஸஸ், எது நோபல் கேஸஸ், அந்த லாஸ்ட் குரூப் 18 குரூப் இல்லையா. நோபல் கேஸஸ் ஸோ no tendency to accept electrons because the outer s and p orbitals of noble gases are completely filled. No more electrons can be added to them and hence their electron affinities are zero. Very very important ஒன்று. இப்போ நோபல் கேஸ் பார்த்திங்கன்னா அவுட்டர்மோஸ்ட் செல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொன்னோம். அவுட்டர்மோஸ்ட் செல் கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுனால அது வந்து எந்த ஒரு எலக்ட்ரானையும் வாங்கிக்காது. அப்போ எலக்ட்ரானை வாங்கிக்காதனால அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜீரோ. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜீரோ இருக்கிற எலமெண்ட்ஸ் எது அப்படின்னா நோபல் கேஸஸ் தான். அது எந்த குரூப்பு, 18th குரூப்பு. இதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னா ரேர் கேஸஸ், அடுத்தது நோபல் கேஸஸ், அப்புறம் ஜீரோ பிளாக் எலமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இம்பார்ட்டன் ஒன்று. எலக்ட்ரான் கவர் தன்மை. இப்போ மேலே படித்ததுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. என்னென்னு பாருங்கள். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் is the measure of the tendency of its atom to attract the shared pair of electrons towards itself in a covalent bond. Important ஒன்று. நம்ம நிறைய டைப் ஆஃப் பாண்டு படித்தோம். அயானிக் பாண்ட் படித்தோம், கோவலன்ட் பாண்ட் படித்தோம், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் படித்தோம். இப்போ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எதோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டுனா என்ன, சகப்பிணைப்பு, அதாவது எலக்ட்ரான் ஷேர் பண்ணால் வரக்கூடிய பாண்டு கோவலன்ட் பாண்ட். இப்போ கோவலன்ட் பாண்டு இருக்கிற ஒரு காம்பவுண்டில் அல்லது ஒரு மாலிக்கூலில் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதாவது கோவலன்ட் பாண்டில் இருக்கிற மாலிக்கூல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற 2 ஆட்டமும் ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குன்னு சொன்னோம் இல்லையா. அந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிற எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் வந்து அதை நோக்கி இழுக்கிற பண்புக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக புரியும். லெட்டஸ் கன்சிடர் HCl. HClனா என்ன, ஹைட்ரஜன் குளோரைட் மாலிக்கூல். Both the hydrogen and chlorine atoms share one electron each to form the covalent bond between them. Chlorine atom has a higher electronegativity and hence it pulls the shared electrons towards itself more strongly than hydrogen. Thus, when the bond breaks, the bonding electrons are left with the chlorine forming H plus and Cl minus ion. It is represented diagrammatically as shown below. Important ஒன்று. இப்போ ஈஸியாக ஒரு நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஒரு கோவலன்ட் பாண்ட் இருக்கிற மாலிக்கூல் ஹைட்ரஜன் குளோரைட். இதில் ஹைட்ரஜன் குளோரின் 2 ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கும். இது சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் இருக்கிற ஒரு காம்பவுண்ட். இப்போ இதில் நல்லா கவனிங்க, குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது, ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா. அந்த 2 எலக்ட்ரானையும் குளோரின் வந்து அதை நோக்கியே இழுக்கும். அப்போது ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்துட்டு H ப்ளஸ் அயானாகவும் குளோரின் எலக்ட்ரானை வாங்கிட்டு Cl மைனஸாகவும் மாறும். அதான் பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன் வீக் புல், அதாவது பலம் இல்லாத இழுவிசை இருக்கக்கூடியது, ஸ்ட்ராங்காக இழுக்கக்கூடியது இது குளோரின். அப்போ ஸ்ட்ராங்காக இழுக்கும்போது குளோரின் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது. அப்போ Cl மைனஸ் ஆயிடுது, ஹைட்ரஜனை எலக்ட்ரானை கொடுத்துருது, அதனால் H ப்ளஸ் ஆயிடுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா சச் as பாண்ட் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டன்சியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி. இம்பார்ட்டன் ஒன்று. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எதையெல்லாம் பேஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டாவிலிருந்து நம்ம வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்னா, பாண்ட் எனர்ஜி பிணைப்பு ஆற்றல், அயனைசேஷன் எனர்ஜி பொட்டன்சியல், 2 ஒன்று தான். அயனைசேஷன் எனர்ஜி
எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதை 3 வச்சு தான் இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ நமக்கு கிடைக்குது. பாலிங் ஸ்கேல் இம்பார்ட்டன் ஒன்று. இந்த பாலிங் ஸ்கேல் is the widely used scale to determine the electronegativity, which in turn predicts the nature of bonding, ionic or covalent, between the atoms in a molecule. இந்த பவுலிங் ஸ்கேல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுல இம்பார்ட்டன் ஒன்று தான் இந்த பாலிங் ஸ்கேல். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலில் இருக்கிற பாண்டு அயானிக் பாண்டா அல்லது கோவலன் பாண்டாங்கிறத சொல்லிடும். எப்படின்னு பாருங்கள். இப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆஃப் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. இப்போ நிறைய எலமெண்ட்ஸோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணுறதுன்னு இந்த பவுலிங் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேர் பவுலிங் ஸ்கேல்னு இருக்குது. இப்போ ஃப்ளூரின் 4.0, குளோரின் 3.0, புரோமின் 2.8, அயோடின் 2.5, ஹைட்ரஜன் 2.1, சோடியம் 1. இந்த வேல்யூ நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூஸ் இது. If the difference in electronegativity between two elements is 1.7, the bond has 50% ionic character and 50% covalent character. If the difference is less than 1.7, the bond is considered to be more covalent. If the difference is greater than 1.7, the bond is considered to be more ionic. Important ஒன்று நம்ம எடுத்துக்கிற மாலிகுலில். இப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கரெக்டாக 1.7 வந்துச்சுன்னா அந்த மாலிகுல் 50% அயானிக்காகவும் 50% கோவலண்ட்டாக இருக்கும். இப்போ 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அயானிக் பாண்டு தான் அந்த மாலிகுலில் இருக்கும். இதே வந்து டிஃப்ரென்ஸ் 1.7 விட குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோவலண்ட் மாலிகுலாக இருக்கும். எப்படின்னு எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம். Along the period from left to right in the periodic table, the electronegativity increases because of the increase in the nuclear charge, which in turn attracts the electrons more strongly. On moving down a group, the electronegativity of the elements decrease because of the increased number of valence shell. Important ஒன்று. நம்ம ஆல்ரெடி படித்த அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே தான் பீரியடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போக போக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாகிட்டே போகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் சார்ஜ் மின்சுமை அதிகமாகிறது தான் காரணம். அதே மாதிரி குரூப்பில் மேலேருந்து கீழே வர எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதுக்கு காரணம் இந்த வேலன்ஸ் செல் வந்து நிறைய இன்க்ரீஸிங் செல்ஸ் அதிகமாகிறது தான் காரணம். நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அப்படி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மெமரியில் இருந்தாவே மீதியில் ஞாபகம் வந்துடும். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி இன் பீரியட்ஸ் இன் குரூப்ஸில். பீரியட்ஸில் என்ன ஆகுது, குரூப்ஸில் என்ன ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம படித்தது அட்டாமிக் ரேடியஸ். பீரியட்ஸில் என்ன ஆகுன்னு சொன்னால் லெஃப்ட்லேருந்து ரைட் போக டிக்ரீஸ் ஆகும். இதே குரூப்ஸில் டாப்லேருந்து பாட்டம் வர இன்க்ரீஸ் ஆகும். அயானிக் ரேடியஸும் அதே மாதிரி தான் பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி அப்படியே ஆப்போசிட், பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் அஃபினிட்டியும் பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், குரூப்ஸில் டிக்ரீஸ் ஆகும். இப்போ டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஒன்று இருக்குது. ப்ரிடிக்ட் த நேச்சர் ஆஃப் த பாண்ட் இன் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ். இப்போ இங்கே இருக்கிற மாலிகூல்ஸில் என்ன பாண்டு இருக்குது, அந்த பாலிங் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்றுக்கு மட்டும் நான் போடுறேன், மற்றதுக்கு நீங்கள் போடுங்க. சோடியம் குளோரைடு இருக்குது. இப்போ இது ஒரு மாலிகூல். சோடியம் ஒரு ஆட்டம், அதில் இன்னொரு ஆட்டம் இது குளோரின். இப்போ நமக்கு சோடியத்தோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க 1. குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.0. இப்போ இந்த இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 3.0 மைனஸ் 1 எவ்வளோ, நமக்கு 2.0 கிடைக்கும். இப்போ நம்ம சொன்னோம் பாலிங் ஸ்கேல் படி இந்த அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த 2.0ங்கிறது 1.7 விட அதிகமான வேல்யூ. அப்போது கண்டிப்பாக இந்த மாலிகுல் என்னவாக இருக்கும், அயானிக் பாண்டாக தான் இருக்கும். அப்போ சோடியம் குளோரைடு என்னது, அயானிக் பாண்டு. சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும். இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான் நடக்கும். அப்போ இது கண்டிப்பாக அயானிக் பாண்டு. ஒவ்வொரு மாலிகுல்லையும், அதாவது ஒவ்வொரு காம்பவுண்ட்லேயும் இந்த மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாலிங் ஸ்கேலை வச்சு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா அது 1.7 இருந்துச்சுன்னா 50% அயானிக், 50% கோவலண்ட். 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அயானிக், 1.7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அது கோவலண்ட் பாண்டுங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க்கை நான் இமேஜாக சென்ட் பண்ணி விட்றேன், அதை படித்து அனுப்பிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.